பிதாவே, கருணையான வேலைக்காக சில கிருமைக்காக நமக்கு நன்றி செலுத்தின இசப்பா. இந்த வேலையை கூட ராஜா ஒரு சில பேராய் கூட அழைத்துகளை நீ கூட்டி சேர்த்துட்டீங்க இசப்பா. நம்முடைய உவமைகளை பற்றி நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் கர்த்தாவே. நம்முடைய உவமைகளின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிற காரியங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீர் எங்களை அதற்கு தகுந்த பாத்திரமாய் இதனை மாற்றி பிடிக்க இருக்கிறோம் கர்த்தாவே. இந்தியான நேரம் முழுவதையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். நல்ல மேல நாமத்தில் இருக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையில் கூட நாம் கடுகு விதையை பற்றி தியானிக்க இருக்கிறோம். கடுகு ஒரு சாதாரண விதையாகத்தான் இருக்குது. நம்ம கடுகு செடியாக வளர்ந்துருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே அது ஒரு மரமாகும் என்று வேதாளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம சாதாரணமாக அரிசி உளுந்து வெள்ளையெல்லாம் நம்ம தண்ணியில் ஊற போட்டோம்னா அது கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யணும், ஊறிவிடும். ஆனால் அந்த கடுகை நம்ம தண்ணியில் நனைய போட்டோம்னா அதனுடைய அளவு மாறாது, அதனுடைய குணமும் மாறாது. இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலும் கடுகு அதன் குணத்தை மாற்றவே செய்யாது. இதே போல தான் நம்ம நம்மளுடைய விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் மாறிவிடக்கூடாது என்பதை இந்த கடுகு விதையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31-32 வசனங்கள். இதில் ஆண்டவர் உண்மையை சொல்லியிருக்கிறார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. இது லூக்காவிலையும் மார்க்குலையும் நம்ம பார்த்தோம்னா தேவனுடைய ராஜ்யம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் பரலோக ராஜ்யத்திற்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமானால், ராஜ்யம் என்பது ஒரு ராஜாங்கம், அதாவது அரசாட்சி. அந்த ராஜ்யத்திலே ஒரு அரசரை பற்றி பேசுவது தான் தேவனுடைய ராஜ்யம். அந்த அரசர் இருக்கிற இடத்தை பற்றி பேசுவது தான் பரலோக ராஜ்யம். அப்போ அந்த பரலோக ராஜ்யத்திலே யார் ராஜா அப்படின்னா, நம்மளுடைய இயேசு கிறிஸ்து தான் அந்த பரலோகத்திற்கு ராஜாவாக வீற்றிருக்கிறார். சீசர்கள் கூட ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் ஆண்டவரே நீர் உண்மைகளின் மூலமாக பேசுகிறேன் என்று ஆண்டவர்கிட்ட சீசர்கள் கேட்குறாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள்லாம் அந்த உண்மைகளில் தான் அடங்கி இருக்கிறது என்பதை சீசர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். என் வாயை உபமைகளினால் திறப்பேன் என்று நம்ம வசனத்தில் வாசிக்க முடியுது. அப்போ இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்னா என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த கடுகு விதையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். இதற்கு ஆதாரமாக மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். இதில் சீசர்களிடத்துல அவிசுவாசம் காணப்படுது. இந்த அவிசுவாசம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஒரு கடுகு விதையளவு விசுவாசம் நம்மகிட்ட இருந்தால் கூட அந்த மலையை பார்த்து நீ இந்த இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்து அங்கே தள்ளிப்போ அப்படின்னு நம்ம விசுவாசத்தோடு சொன்னால் அந்த மலை இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்து அங்கே தள்ளி போயிடும். நம்ம அப்படி இதை அவிசுவாசமாக சொன்னோம்னா, அவிசுவாசத்தோடு நம்ம இதயத்தில் நினச்சோன்னா அந்த மலை நகர்ந்து போகவே செய்யாது. இதற்கு முதலாவது நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் நம்ம முழுமையாக அன்பு கூறணும். ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக என்பதை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அப்போ நம்ம முழு மனதோட அன்பு கூர்ந்தால் தான் நமக்குள்ளாக விசுவாசம் வரும். ஆண்டவரிடத்தில் நம்ம முழு மனதோட நம்முடைய அன்பை
ரெண்டாவது பார்ப்போம் என்றால் நம்ம வந்து சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை பார்ப்போம் என்றால், ஆண்டவர் வந்து இரவின் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல நடந்து வர்றாரு. அப்படி கடலின் மேல் நடந்து வரும்போது சீசர்கள் வந்து ஆண்டவரை பார்த்து பயந்துருந்தாங்க. பயந்த உடனே அவங்களுக்குள்ள ரொம்ப கலக்கம் உண்டாயிடுது. ஆண்டவர் சொல்றாரு, நான் தான், பயப்படாதங்க. சீசர்கள் வந்து என்ன செய்தாங்க, இது ஆவேசம் அப்படின்னு தங்களுக்குள்ளாக ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் தான், பயப்படாதுங்க, திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த சமயத்தில் பேதுரு என்ன செய்தான், பேதுரு வந்து ஆண்டவரே நீரே ஆனால் ஆண்டவர் வந்து ஜலத்தின் மேலே நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ அதை பார்த்தோன்னே பேதுரு என்ன செய்தான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் உங்களை மாதிரி இந்த ஜலத்தின் மேலே நடந்து வரணும், எனக்கு கட்டளை கொடுங்க அப்படின்னு பேதுரு வந்து ஆண்டவரிடத்துல சொல்கிறான். அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செய்தார், சரி நீனும் என்னை போல நடந்து வா, கடலின் மேல் நடந்து வா என்று ஆண்டவர் வந்து பேதுருக்கு கட்டளை கொடுக்கிறார். உடனே பேதுருக்கும் ஆண்டவர் மாதிரி கடலின் மேல் நடந்து வருவேன். உடனே தன்னுடைய படகை விட்டு இறங்கி ஆண்டவரிடத்த நடந்து போகிறான். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது காற்று வந்து பலமாக அடிக்குது. அப்படி பலமாக அடிக்கிறத பார்த்த உடனே பேதுருக்கு என்ன பண்ணுறது, உடனே பயம் வந்துடுது. அந்த பயம் வந்த உடனே நம்ம கடல்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவன் மனசுக்குள்ளே வந்துடுது. அந்த சூழ்நிலை வந்த உடனே அவன் வந்து பயம் வந்தோடனே அவன் வந்து அமிழ்ந்து போகிறான். அதில் வந்து உடனே ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதான். உடனே ஆண்டவர் என்ன செய்தார், தன்னுடைய கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு தான் ஆண்டவர் முதல்ல பேதுருக்கிட்ட சொல்றாரு. அப்போ அவனுக்குள்ளாக பயம் வந்ததுனால சந்தேகம் வந்துட்டு, கடலின் மேல் நடக்கிறது ஆண்டவர் தானா இல்லை வேற யாராவது அந்த கடலின் மேல் நடந்து வராங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவனுக்குள்ள வந்ததுனால அவனுக்குள்ள அந்த கடலின் மேல நடந்து போக முடியல. இதே போலதான் எந்த சூழ்நிலையிலும் நம்ம வந்து சூழ்நிலை பார்த்து நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அது நம்ம பயப்படுற மாதிரி அந்த சூழ்நிலை வரும். ஆனால் அந்த சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யணும், சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். ஜெரோலினுக்கு எப்போவுமே இந்த தேர்வு நேரத்தில் தான் அவளுக்கு ஏதாவது ஒரு பலவீனம் வந்து அவளை வந்து தாக்கிவிடும். முக்கியமாக அந்த விட்டாமின் டி டெஸ்ட்லாம் கூட அவளுக்கு ஒன்றுமே வராது. ஆனுவல் எக்ஸாம் அரையாண்டு இதில் தான் அவளுக்கு ஏதாவது ஒரு பலவீனம் வந்து அவளை வந்து தேர்வு எழுத முடியாத அளவுக்கு அவளை வந்து ரொம்ப கஷ்டப்படுது. கடந்த 10ஆம் வகுப்பு அவள் ஒரு 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும்போது ஆனுவல் எக்ஸாமில் அவளுக்கு வந்து இந்த இடுப்பு பகுதியில், இந்த இடுப்பில் இருந்து இந்த சைடு வரைக்கும் இந்த தேன்கூடு எப்படி இருக்கும் அதே போல் அவளுக்கு அப்படி அந்த தேன்கூடு தவறை எப்படி தொட்டு எப்படி இருக்கும் அதே போல் அவளுக்கு இங்கே வர அப்படி புண்ணு வந்துட்டு, புண்ணு வந்து நாளடைவில் அது மேலே இருந்து அப்படி கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிட்டு. நான் உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனேன். ததேஷ் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனேன். எனக்கு வந்து களிம்பும் மாத்திரையும் கொடுத்தாங்க. அது கொடுத்த உடனே சரியாயிடுது. ஆனால் திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு அந்த புண்ணு நல்லா ஆறின பிறகு திருப்பியும் ஒரு புண்ணு அவளுக்கு வந்துச்சு. நான் உடனே என்ன செய்ய ஆகுறேன், இந்த புண்ணு திருப்பி வரக்கூடாது, அவள் வந்து எப்போவுமே இந்த தேர்வு எழுதும்போது இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாள், இனி வந்து இந்த புண்ணே அவளுக்கு வரக்கூடாது என்று ஆண்டவரிடத்தில் நான் வந்து ஜெபம் பண்ணேன். அப்போ ஜெபம் பண்ண பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்த பிறகு அந்த புண்ணை வந்து கர்த்தர் அது இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அந்த புண்ணை வந்து மாற்றி விட்டார். அப்போ முதலாவது நான் வந்து இந்த புண்ணு வந்து ஆறுமா ஆறாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருந்ததுனால அந்த புண்ணு ஆறாமல் இருந்துச்சு. அப்புறமா நான் முழுசுமாக
வந்து நாம் வந்து முழுமையாக கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். இதற்கு ஆதாரமாக ரோமர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் பார்ப்போம் என்றால், ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்திருந்தாரு. நீ வந்து திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் அப்படிங்கிற ஒரு வாக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். ஆபிரகாம் வந்து நம்ம வந்து திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவோம் அப்படிங்கிறத அவனால் நம்புகிறதற்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே அவன்கிட்ட இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலை பார்க்கையும் அவன் என்ன செய்தான்? முதலாவது ஆண்டவரை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் வந்து விசுவாசத்தில் என்ன செய்யலை? பலவீனமாகவே இருக்கவில்லை. எனக்கு 100 வயசாயிட்டு, என் மனைவியினுடைய கற்பமும் செத்து போயிட்டு, இனி எனக்கு பிள்ளைகள் பிறக்காது அப்படிங்கிற ஒரு நிலைமை கூட அவன் மனசில் தோன்றவும் இல்லை. அதை குறித்து அவன் என்ன செய்யலை? எண்ணவும் இல்லை. ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், அதனால் எப்படியும் எனக்கு ஒரு குழந்தையை தருவார் என்று ஆபிரகாம் வந்து முழு நிச்சயமாய் ஆண்டவரை என்ன செய்தான்? விசுவாசித்தான். அப்படி அவன் விசுவாசிக்கும் போது தான் அவன் வந்து விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ நம்ம இதை பார்க்கும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வந்து விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அப்போ பின்னாடி நடக்கிறத நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தி இருப்பார். அதை வந்து நம்ம என்ன செய்யணும்? முழு மனசோடு விசுவாசிக்கும் போது தான் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு அந்த வாக்கை நிச்சயமாக சுதந்திரிக்க பண்ணுவார். இதே போல தான் நம்ம குண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதை கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்று ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுத்தந்திருக்கிறார். நம்ம வந்து நம்ம விசுவாசத்தில் ஆண்டவர்கிட்ட முழுமையாக விசுவாசிக்கும் போது தான் நம்ம அநேக கிளைகளை விட்டு படரக்கூடியதாக நம்மை ஒரு கனியுள்ள மரமாக ஆண்டவர் என்ன செய்வார்? மாற்றுவார். புறஜாதி மக்கள், ஆண்டவரை அறியாத மக்கள்லாம் அங்கே போனால் என் கடன் பிரச்சனை தீர்ந்துடும், இங்கே போனால் என் வியாதி மறைஞ்சிடும் அப்படின்னு அங்கேன்னு அலைந்து கொண்டு திரிகிற ஜனங்களையெல்லாம் ஆண்டவருடைய நிழலின் கீழ் வந்து தஞ்சம் அடையத்தக்க விதமாக ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை மாற்றுவார். இது ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ வந்து மரம் வந்து நம்ம யாரை குறிக்கிறது என்றால் மரமாகிய இயேசுவை தான் நம்ம வந்து இதை முக்கியமாக வைக்கிறோம். அந்த மரமாகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் வந்து என்ன செய்யணும்? முழுவதுமாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படி நம்பிக்கை வைக்கும்போது தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அந்த கடுகு விதை வந்து சின்னதாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அப்போ அந்த மனுஷன் வந்து என்ன செய்தான்? நம்பிக்கையோடு விதைத்தான். அதே போல் நம்மளும் விசுவாசத்தோடு நம்முடைய இதயத்தில் நம்பிக்கையோடு விதைக்கும் போது தான் அது ஒரு பெரிய மரமாகும். அந்த மரமாகக்கூடிய சூழ்நிலை நம்மகிட்ட என்ன செய்யும்? உருவாகும். நாம் வந்து மரமாகி இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கும்போது அநேக ஆண்டவர் நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய வழிவாசல்களை கர்த்தர் நமக்கு திறந்து தருவார். தேவன் தாமே இந்த வாசல்களை ஆசீர்வதிப்பாராக.